அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவாகி இருக்கக்கூடிய புயலுக்கு பெயர் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. இந்த புயல் எங்கே கரையை கடக்க போகிறது, இதனுடைய தாக்கம் எப்படி இருக்க போகிறது, எந்தெந்த மாநிலத்திற்கெல்லாம் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு, எங்கெங்கே இடத்துலலாம் அதிகமான கனமழை பெய்ய போகிறது, உங்களுடைய மாவட்டத்திலையும் கனமழையுடைய எச்சரிக்கை இருக்கிறதா, புயல் கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இந்த புயலுக்கு பெங்கால் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்குங்க. தற்போது நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிகவும் மெதுவாக நகர்வதால் அடுத்த 4 முதல் 5 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை இருக்கும் அப்படின்னு வானிலை மையம் தெரிவித்திருக்கு. அதன்படி இன்று முதல் 29 வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யுமா. மேலும் தென்கடலோர ஆந்திர பிரதேசத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க. இந்திய பெருங்கடலில் உருவாகக்கூடிய புயல்கள் அனைத்திற்குமே பெயர் சூட்ட ஒரு தனி அமைப்பு இருக்குங்க. அது இந்தியா, இலங்கை உள்ளிட்ட 13 நாடுகள் இருந்தும் பெயர்களை வாங்கி வரிசைப்படுத்தி இருக்கு. அந்த வகையில் பெங்கால் அப்படின்ற பெயர் சவுதி அரேபியாவை சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். கடந்த அக்டோபர் 25ஆம் தேதி அன்று ஒடிசா கடற்கரை கடந்த டானா புயலை தொடர்ந்து பெங்கால் புயல் உருவாக உள்ளது அப்படிங்கிறதையும் குறிப்பிடத்தக்கது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி இந்த புயல் இலங்கை கடற்கரையை தொட்டபடி தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புயலாக மாறி தமிழகத்தை நெருங்கும் போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து 29ஆம் தேதி புதுச்சேரி சென்னை இடையே கரையை கடக்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அந்த நேரத்தில் தெற்கு ஆந்திராவிலையும் வட தமிழக கரையோரங்கள்லையும் கனமழை பெய்யக்கூடுமா. இருந்தாலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மிக மெதுவாக நகர்ந்து வருவதால் அதனுடைய போக்க கவனிப்பது சிரமமாகவே இருக்கும். இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த புயலின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் என தெரிய வரும். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளதால் காற்றின் வேகம் அதிகபட்சமாக வீசும் அப்படிங்கிறதுனால நேற்றைய தினம் முதல் 29ஆம் தேதி வரைக்கும் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் அப்படின்னு மீன்வளத்துறை ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது. தமிழகம், புதுச்சேரியில் 9 இடங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற மீன்வளத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மழையினுடைய தாக்கம் எந்த ஏரியாக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் 3 நாட்கள் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதன்படி இந்த 4 மாவட்டங்களையும் 12 முதல் 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதுனால 4 மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மேற்கு பகுதியில் நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகக்கூடும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. கிழக்கு பகுதிகளில் இருந்து மேகக்கூட்டங்களுக்கு காற்று சென்று கொண்டிருக்கு. இதனால் இது புயலாக உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படலைங்க. தற்போதைய நிலவரப்படி அது கடலோர பகுதி கரைக்கு இணையாக சுமார்
150 இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். அதை தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்காங்களாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இது குறித்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் நவம்பர் 26 செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போ அவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் அந்த பேட்டியில் அப்படின்னா, வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. இது தொடர்ந்து நாளை 27ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழக கடலோர பகுதிகளில் மழை தொடரக்கூடும். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை, அதாவது ரெட் அலர்ட் விடுக்கிற அளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்லையும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடுமா. நவம்பர் 27ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும், திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் கன முதல் மிக கனமழை பெய்யுமா. நவம்பர் 28ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள்லையும் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 29ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கப்படுகிறதாம். இன்று அதாவது நவம்பர் 26ஆம் தேதி முதல் வரக்கூடிய 30ஆம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். அப்படிங்கிறதுனால இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. நவம்பர் 27 மற்றும் நவம்பர் 28ஆம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலையும் அவ்வப்போது 90 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். இந்த நாட்களில் தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். ஆழ்கடலில் இருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு 328 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 337 மில்லிமீட்டர். இயல்பை ஒட்டி மழை பெய்திருக்கு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் மேற்கு பகுதியில் நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகியிருக்கு. கிழக்கு பகுதிகளில் இருந்து மேகக்கூட்டங்களுக்கு காற்று சென்று கொண்டிருக்கு. இதனால் இது புயலாக உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. அது கரையை கடக்கும் பகுதி இன்னும் கணிக்கப்படலை. தற்போதைய நிலவரப்படி அது கடலோர பகுதி கரைக்கு இணையாக சுமார் 150 இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும். அதை தொடர்ந்து கண்காணித்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடலினுடைய வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை தான். அதே போல் காற்று குவிதல் மற்றும் விரிவடைதலும் ரொம்ப முக்கியம். இந்த காற்று குவிதலும் விரிவடைதலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது புயல் உருவாவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்படுகிறதா.
காற்று திசை மாறக்கூடிய பகுதி. அதாவது காற்றினுடைய வேகமும் திசையும் சாதகமான சூழலில் இருக்கிறதுனால புயலாக உருவாவதற்கான வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி இன்னும் கணிக்கப்படவில்லை அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதாவது புயல் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 30ஆம் தேதி வரைக்கும் நிலை கொண்டு இருக்கிறது அப்படின்னும், அது எந்த இடத்த குறிப்பான ஒரு இடத்துல கரையை கடக்க போகிறது அப்படிங்கிறத இன்னும் கணிக்கப்படலை அப்படின்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. இருப்பினும் வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை, அதிகனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.